ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நம்ம ராகி சேமியா வந்து எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து லூஸில் தான் வாங்கியிருக்கேன், பேக்கெட்டில் வாங்கினேன். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ராகி சேமியா. நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன். நம்ம இந்த டம்ளரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த தண்ணியில் நான் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ராகி சேமியாவில் வந்து கொஞ்சமாக இப்படி தொளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும் போது வந்து அந்த புட்டு வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அந்த சேமியா அப்படி நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆவரி கட்டினோம்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம தண்ணி தொலைச்சிட்டு ஆவரியில் வச்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இன்னும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தொலைச்சிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தொளிச்ச உடனே நல்லா வாசனை கமகமன்னு ராகி மாவு வாசனை. இப்படி தான் செய்வாங்க எங்கள் பாட்டி. கொஞ்சம் லைட்டாக உப்பு தண்ணி போட்டு நம்ம இந்த மாதிரி தொளிச்சிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். அவ்வளோதான், இது போதுமானது. நல்லா கலந்துடுச்சு. இந்த மாதிரி வைக்கும் போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். பெரியவங்க வந்து குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ராகி மாவு வந்து நம்ம களி கலருவோம், கெவுரு மாவு அடை செய்யலாம், அந்த மாதிரிலாம் செய்யலாம். இதை கூட நம்ம அப்படியே காரம் போடலாம். இந்த மாதிரி நல்லா செய்யலாம். காரமாக கூட தாளித்து வெங்காயம் எல்லாம் போட்டு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அது மாதிரிலாம் போட்டு நம்ம தாளித்து கொடுத்தா இன்னமும் நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இது இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கீழே வந்து நம்ம இந்த இட்லி தட்டு வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த துணியை போட்டுக்கலாம். லைட்டாக இந்த துணி மேலே கொஞ்சம் தண்ணி தொளிச்சிடலாம். இப்போ நம்ம இதை ராகி சேமியா வந்து நம்ம இதை உள்ளார இப்படி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க. நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரிலாம் செய்யுங்க வீட்டில். பாருங்க, நான் இப்படி தான் செய்வேன். இப்போ இதை வந்து மூடிட்டு 20 நிமிஷம் நம்ம ஆவரி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஆவரியில் வச்சது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறத விட எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு தண்ணி தொளிச்சிட்டு நம்ம வச்சோம்னா பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான் புட்டு, ராகி மாவு புட்டு இது. பாருங்கள், நம்ம எப்படி வச்சோமோ அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு சூடாக இருக்கும் போதே நம்ம ஜீனி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, செம்ம வாசனைங்க. இன்னும் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் பூவு. இதை நாங்கள் திருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டாதாங்க செம்ம வாசனையாக இருக்கும். ராகி சேமியா போட்டு ரெடி ஆகிடுச்சு.
பார்க்க செம்ம வாசனைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவும் ஜீனியும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படி தூவிக்கலாம். இவ்வளவு தான் ராகி மாவு சேமியா ரெடியாகிடுச்சு. இதையும் நீங்கள் வந்து நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. அப்போ தான் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம வாசனை. இதே வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கிட்டு நம்ம உளுந்த வடைக்கு வந்து பொடிசாக வெங்காயம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம வந்து இதே வந்து நல்லா இந்த மாதிரி ஆரி வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம உளுத்த வடைக்கு வந்து ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணுவோம். அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெரமிளகாய் இதையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டி அப்படியே தாளிச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ வேணும்னா சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் வேண்டான்னா காரம் இந்த மாதிரி செய்யுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.